முழு பூசணிக்காயை சோத்துல மறைக்க பார்க்குறியே அப்படின்னு ஒரு டயலாக் சொல்லி கேள்விப்பட்டிருப்போம். அதோட கதை என்னென்னா, ஒரு ஊரில் ஒரு பெரிய பணக்காரர் ஒருத்தர் வாழ்ந்துட்டு வர்றாரு. அவர் பூசணிக்காய் மேலே இருக்க ஆசையில் பக்கத்து வீட்டில் விளைஞ்ச பூசணிக்காயை திருடிடுறாரு. இது ஊரார் எல்லாருக்கும் தெரிய வர அவர் பேர் பூசணிக்காய் திருடன்னு மாறி போயிடுச்சு. அவர் வீட்டு பேர் பூசணி திருடர் வீடுன்னு ஆயிடுச்சு. பல தலைமுறைகள் கழிஞ்சுமே அந்த பேர் மாறலை. இப்போ அந்த வீட்டில் அவரோட பேரை வாழ்ந்து வந்துட்டுருக்காரு. அவருக்காவது படமும் பலர் பூசணிக்காய் திருடர் வீட்டை தாண்டி போனால் அந்த கோயில் வரும் அப்படின்ற மாதிரி விலாசம்லாம் கொடுக்குறாங்க. இதை கேட்டு அந்த பணக்காரர் தாத்தா தெரியாமல் செஞ்ச தப்புக்காக நம்ம எதுக்கு அந்த திருடர் பட்டத்தோடு வாழணும்னு சொல்லிட்டு ஒரு ஞானியை தேடி போகிறாரு. இவரும் நடந்ததெல்லாம் அந்த ஞானிக்கிட்ட சொல்லி இந்த பேர் மாறுறதுக்கு என்ன பண்ணேன்னு கேட்குறாரு. அதுக்கு அந்த ஞானி சொல்கிறாரு, நீ உன் வீட்டில் தினைக்கும் 100 பேத்துக்கு சாப்பாடு போடுன்னு சொல்லி அனுப்புகிறாரு. அவரும் போட ஆரம்பிக்கிறாரு. ஒரு வாரத்தில் அவர் காதுபட ஒருத்தர் கேட்குறாரு, அந்த தச்சர் வீட்டுக்கு போகணும், எப்படி போகிறதுன்னு கேட்குறாரு. அதுக்கு ஒருத்தர் சொல்கிறாரு, அங்கே ஒரு சோறு போடுற